அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 23 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா வடசென்னையின் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய நாகேந்திரன், அவரது மகன் மற்றும் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 23 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா ரவுடி நாகேந்திரன் ஒரு வழக்கு தொடர்பாக தண்டனை பெற்று சிறையில கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரக்கூடிய நிலையில உள்ளே சிறையில் இருந்தே தனது ஆதரவாளர்கள் மூலம் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருந்தது. குறிப்பா ரவுடி நாகேந்திரின் மகன் அஸ்வத்தாமனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில அஸ்வத்தாமனின் தந்தையும் வேலூர் சிறை இருக்கக்கூடிய நாகேந்திரனிடமும் விசாரணைகள் நடத்த போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்காக மனு தாக்கலையும் போலீசார் செய்ய உள்ள நிலையில வேலூர் சிறையில் இருந்த நாகேந்திரனை முறைப்படி இன்று விசாரணைக்கு ஆஜர்படுத்துவதற்காக எழும்பூர் நீதிமன்றத்துக்கு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது எழும்பூர் நீதிமன்றத்திற்கு ரவுடி நாகேந்திரன் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவரை நீதிபதிகள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவல் ஆனது அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அப்பொழுதே அவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவினையும் போலீசார் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியே இருக்கிறது. அதிபயங்கர ரவுடிகளுக்கு சிறையில தனி பாதுகாப்பு காவலர்கள் எப்போதும் வழங்கப்படுவது போலவே ரவுடி நாகேந்திரனுக்கும் தனி பாதுகாப்பு காவலர் வழங்கப்பட்டது. அவரிடம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது அவரிடம் இருக்கக்கூடிய கேமரா பதிவுகள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்த போதுதான் இவர் சிறையில் இருந்தே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு உடந்தையாக இருந்ததும் கோர்வேடு மூலமாக இந்த கொலை சரித்திட்டத்திற்கு உதவியதும் தெரிய வந்திருக்கிறது. அவரது மகன் அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டவுடன் இவரிடமும் விசாரணை நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருந்தார்கள். சிறையிலே இவரிடமும் விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் இவரை இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அதற்கான ஆவணங்களை செம்பியம் போலீசார் வேலூர் சிறையில கொடுத்த நிலையில தற்போது அவரை நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்துவதற்காக வேலூர் சிறையில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் முன்பாக இவர் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். அப்பொழுது இவருக்கு நீதிமன்ற காவலானது இந்த வழக்கில் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பின்பாக இவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதுக்கான மனுவினையும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் போலீஸ் கஸ்டடி நீதிபதிகள் கொடுக்கப்படும் நிலையில அவரை தனியாக எடுத்து காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ஏற்கனவே அவரது மகன் அஸ்வத்தாமனை 4 நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று அதற்கான உத்தரவினை நீதிபதிகள் வழங்கிய நிலையில் அஸ்வத்தாமனிடம் தனி விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது நாகேந்திரனுக்கும் போலீஸ் காவலானது வழங்கப்பட்டால் அவரிடமும் தனியாக விசாரணை நடத்தப்பட்டு இருவர் கூடிய தகவல்களை தனியாக ஆய்வு செய்து அதன்படி வாக்குமூலங்களை பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதிகள் முன்னிலையில் ரவுடி நாகேந்திரன் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்.